அனைவருக்கும் வணக்கம். நான் ஹனிமேன் ஹோமியோ கிளினிக் டாக்டர் ஜே கவிதா பேசுகிறேன். இன்னைக்கு குழந்தைகளுக்கான வியாதிகளில் ஹோமியோபதியோடைய பங்குங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அதாவது குழந்தை பிறந்த உடனே அப்கார் ஸ்கோர் எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்ப்பாங்க. குழந்தை யூரின் பாஸ் பண்ணிடுச்சா, மெக்கோனியம் பாஸ் பண்ணிடுச்சா, மெக்கோனியம்ங்கிறது காட்டுப்பீன்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் போயிடுச்சா, குழந்தை நல்லா அழுகிறதா, பால் குடிக்குதா, எல்லாமே இதில் அடக்கம். இதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஹோமியோ மெடிசின் கொடுத்தா உடனே இந்த குழந்தைக்கு சரியாயிடும். பல்லு முளைக்கிறதுல பிரச்சனை இருக்கா, ஹோமியோ மருந்து கொடுத்தா சரியாயிடுங்க. இன்னொன்று ஏன் கேட்குறீங்க, உங்கள் குழந்தை தொட்டில் தூங்குறதுக்கு அழறாங்களா, தொட்டில் தூங்க மாட்டேங்கிறாங்களா, ஹோமியோ மெடிசின் இருக்குது கொடுங்க, அவ்வளோதான், நார்மலாக தூங்குவாங்க. நைட்டெல்லாம் தூங்காமல் அழறாங்களா உங்கள் குழந்தை, அங்கே ஹோமியோ மெடிசின் இருக்குது, எல்லாமே சரி பண்ணிடலாம், அழகாக தூங்குவாங்க. குழந்தைங்களுக்கான எல்லா ப்ராப்ளம், அடப்பிடிக்கிற குழந்தையா, சரி சரியாக மோஷன் போக மாட்டேங்கிறாங்களா, ஒரு ஹேபிட் அது வரமாட்டேங்குதா, எல்லாத்துக்கும் ஹோமியோ மெடிசின் இருக்குது. சில குழந்தைகள் பாலே குடிக்க மாட்டாங்க, பால் அவங்களுக்கு ஒத்துக்காது, பால் குடித்த உடனே வாந்தி, தயிராக வாந்தி எடுப்பாங்க, ஹோமியோ மெடிசின் இருக்குங்க, கொடுத்தா உடனே சரியாயிடும். எந்த பக்க விளைவும் இல்லாத ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். குழந்தைங்களுக்கு பூச்சி கடிச்சிருச்சா வாங்க, வயிற்றுக்குள்ளே பூச்சி தொந்தரவு இருக்கா, புழு தொந்தரவு இருக்கா, ஹோமியோ மெடிசின் கொடுத்தா உடனே சரியாயிடும். குழந்தைங்களோட அடிக்கடி கோவப்படுறாங்க, கத்துறாங்க, தூக்கியே வச்சுட்டு இருக்கணும்னு சொல்கிற குழந்தைகள்லாம் இருக்காங்க, எல்லாமே ஹோமியோ மெடிசினில் சரி பண்ணலாம். ஹோமியோ மெடிசன் என்ன நினச்சிங்க, உங்களோட மனசில் இருக்கிற அதாவது கேரக்டரை சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன தாக்கத்தினால அந்த மனசில் வர ஒரு சின்ன மாற்றம் இருக்கு இல்லையா, ஹோமியோபதி அற்புதமாக சரி பண்ணும். இன்னும் இது போல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்கிட்ட கேளுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் டாக்டர் ஜே கவிதா வாழ்க வளத்துடன் அப்படின்னு இருக்கும். இன்னும் நிறைய நம்ம பேசலாம். இன்னும் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் கேளுங்க. நன்றி, வணக்கம்.